நவம்பர் 13, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதம் தருவார், நம்பிக்கையாயிருங்கள். May the Lord bless you many times over. Be confident. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா chapter 9 verse 12. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கைக்கென்று கர்த்தர் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்போதும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்பார், உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகவே வேண்டாம். I will restore twice as much to you. My dear brothers and sisters, God has good plans for your life. Always trust in God. He will listen to your applications. He will bless you manifold. You don't get tired. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளையும் கத்து நீர் ஆண்டவரே இப்படி பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வாதமாய் தருகிறீரே, அதே போல இந்த நாளை ஆண்டவரே காணும்படியாக நீ தந்த நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிற யாவருக்கும் கர்த்தர் நீர் இந்த நாளில் ஒரு இரட்டிப்பான நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை அல்ல ஆண்டவரே, மறுநாள் அல்ல ஆண்டவரே, அடுத்த வாரம் அல்ல, இன்றைக்கே இப்பொழுதே அப்பா அவர்கள் அந்த இரட்டிப்பான ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை அந்த நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவ நீர் இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அற்புதத்தை என் தேவனீர் செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் துதிக்கிறோம். இப்போதே ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, நம்முடைய வலது கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்ட வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் பாய்க்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மை இந்த நாளில் ஆண்டவர் நீர்களுக்கு தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த நன்மை உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக ராஜா. என் தேவனே மை துதிக்கிறோம். என் இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் யார் யார் ஆண்டவரே பலவீனப்பட்டு ஆண்டவரை இப்பொழுது செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பலவீனங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முழுதுமாய் கட்டுகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் உடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான நோய்களும் வராதபடிக்கு நல்ல சுகத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதமான ஆபத்துக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். அவர்களுக்கு எந்த நோய்கள் ஆண்டவரை இப்பொழுதும் இருந்தாலும் ஆண்டவரே பலவீனங்கள் இருந்தால் அதை நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம். நீர் மாற்றக்கூடிய சக்தியை ஆண்டவரை படைத்தவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வல்லமையை நீர் காண செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக, ஆசீர்வாதத்தை கத்த நீ தந்தருவீராக, பொழிந்தருவீராக ராஜா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா பலவீனமும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நல்ல சுக வாழ்வை பெற்றுக்கொள்வீராக. எல்லா அவயங்களும் எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த உறுப்புகள் ஆண்டவரே அப்பா செயல்படாமல் இருக்கிறதோ அது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் ஆண்டவரை செயல்படும்படியாக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பல மடங்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த நாளிலே தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். அவருடைய போக்கையும் வரத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றும் கரம் இருக்க விடமா செபிக்கிறோம். எந்தெந்த காரியத்தை இந்த நாளில் முன்குறித்து செபிக்கிறார்களோ அதை எல்லாம் ஆண்டவரே நீர்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். அநேக ஆசீர்வாதம் பிள்ளைகள் பெற்று ஆண்டவரே நமக்கென்று சாட்சியாய் மகிமையாய் என்றென்றுமாய் வாழும்படியாக நீர் உதவி செய்தரல வேண்டும்
வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, கிறிஸ்துவானவர் நீர் ஆண்டவரே. பெரிய காரியங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீ செய்தருளுவீராக, செய்தருளுவீராக, செய்தருளுவீராக அப்பா. அப்பா, யார் யார் எந்தெந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்களை கத்த நீர் அவளுக்கு தந்து நீர் வழிநடத்தி வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒருபோதும் குறைந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை அவர்கள் கண்டு மகிழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக இணைந்த கர்த்தருக்குள்ளாக இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பாக்கியத்தையும் நன்மையுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. கர்த்தர் நீர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தந்தரலும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.